ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அனைவருக்குமே தெரியும். ஸோ அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ 2 மாவட்டத்துக்கு இது வரைக்குமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்னு தான் எல்லாருடைய அனைவருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த நிலையில் தான் இன்று பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. இன்று ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் அப்டேட் வெளியிட போகிறாங்க. யாருக்கெல்லாம் ஸோ வெளியிட போகிறாங்க. ஸோ டிஆர் ஆஃபீஸ் மூலமாக என்ன தகவல் கிடைத்திருக்கு. ஸோ ரொம்ப நாட்களாகவே ஸோ நம்மளுக்கு கொடுக்காம இருந்திருந்தாங்க. இருந்தாலுமே இனிமேல் பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த நேர்காணல் நடக்காமல் இருக்கு இல்லையா. ஸோ ஆல் டிக்கெட்டே விடாமல் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்துக்கெல்லாம் ஆல் டிக்கெட் விட்டாங்க. ஸோ அதனால் சென்னை மாவட்டத்தில் ஸோ மக்களுக்கு அனைவருக்குமே பார்த்திங்கன்னா வருகின்ற 11ஆம் தேதியிலேருந்து இன்டர்வியூகள் நடக்க போகுது. சொல்ல பார்த்திங்கன்னா அதில் 11ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூகள் இப்போ ஆல் டிக்கெட் விட்டாங்க இல்லையா. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்றைக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் கலந்து கொண்டு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு மூலமாக செலக்ட் ஆகிருங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆல் டிக்கெட் ஸோ விட்டுட்டாங்க. ஸோ அடுத்தாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஷனோட ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு 5-6 மாத காலங்களாகவே ஸோ வெயிட் பண்ணியிருந்து இப்போ நம்மளுக்கு ஒரு வழியாக முதல் மாவட்டமாக திருப்பத்தூர் மாவட்டம் கொடுத்தாங்க. ஸோ அதேமாதிரி திண்டுக்கல்லும் வெளியாயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் அப்டேட் கொடுத்துட்டாங்க. இருந்தாலுமே இதில் செலக்ட் ஆகிட்டிங்க. அடுத்த ப்ராசஸிங் என்ன, ஸோ என்னென்ன ப்ராசஸிங்லாம் நடக்க போகுது, இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் தேவைப்படும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதன் அடிப்படையில் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இந்த ரிசல்ட்டிலே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சந்தேகங்கள் வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டிலே நிறைய பேர் இந்த ப்ரொஃபஷ்னலி செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபைனல் லிஸ்ட்டாக இல்லையா அப்படின்ற மாதிரி ஸோ டவுட்டுக்கும் இருக்குது. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு டெம்பரவரியான ரிசல்ட்டு தான். இருந்தாலுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃபைனல் லிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ இருக்கும். அதெல்லாம் நம்ம ஃபிசிக்கல் டெஸ்டிங்கெல்லாம் இருக்கும். இதெல்லாம் முடித்தா தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவு ஒரிஜினலாக மாறும். சொல்ல பார்த்தீங்கன்னா 84 பேர் இதில் செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ 84 பேர் செலக்ட் பண்ணியிருந்தாலுமே இதில் ஃபில்டர் பண்ணி ஒரு 40 வேக்கன்சியாக இருக்கும். இதில் ஃபில்டர் பண்ணி இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அதில் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா ஸோ அடுத்து தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா அடுத்த 1 வீக்லேயே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சில லெட்டர் வரும். அப்படி இல்லை அப்படின்னா மெயில் மூலமாகவும் உங்களுக்கு தெரிவிப்போம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் கட்டாயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டை பொறுத்து என்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் அப்டேட் ஆக போகுது. யாருக்கெல்லாம் அப்டேட் ஸோ கொடுக்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரேஷனோட வேலையில் இப்போ ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா. இந்த ரிசல்ட்டிலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வித் எல்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் வந்திருக்கு. ஸோ இது என்ன, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்களா, என்ன பிரச்சனை இருக்குது, ஸோ எதனால் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய பயங்கள் சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது ஸோ இருக்குது. ஸோ இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஸோ வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துருந்த ரிசல்ட்டு ஒரு வழியாக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ 2வது மாவட்டமாக நம்மளுக்கு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு தான் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு கொடுத்த கூட பார்த்தீங்கன்னா 4-5 நாட்கள் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட்டாயம் ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான ஸோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். என்றைக்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஸோ தகவல் வெளியாகி வருது. சரி, ஓகே. ஸோ இருந்தாலுமே இந்த லாஸ்ட்டாக வெளியிட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கெல்லாம் சில சந்தேகங்களும் இருக்குது. இந்த பர்சனல் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில பேருக்கெல்லாம் வித் எல்டர் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பார்க்கலாம். இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து ஸோ நீங்கள் கொடுத்து பார்த்துக்கிற மாதிரி ஸோ இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஷ்னலி செலக்டட் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்துமே செலக்ட் பண்ணிட்டீங்க, அதனால் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதேமாதிரி ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வித் எல்டன் இருக்குது இல்லையா. ஸோ இது இருக்குது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, நீங்க வந்து நேர்முக தேர்வு வந்து போயிருப்பீங்க. ஸோ அந்த நேர்முக தேர்வு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, கேள்விகள கேட்டிருப்பாங்க. ஸோ அனைத்துமே நீங்க வந்து ப்ராப்பரா பக்காவா வந்து முடித்திருப்பீங்க. இருந்தாலுமே நீங்க வந்து ஒரு சில டாக்குமெண்ட்டுகள் உங்ககிட்ட வந்து இருந்திருக்காது. ஸோ இந்த டாக்குமெண்ட்டின் அடிப்படையில தான் உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும்போது செலக்ட் ஆயிட்டீங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து 1 வீக்லயே லெட்டர் வரும் இல்லையா? ஸோ அது மூலமாக எஸ்எம்எஸ் மூலமாகவும், லெட்டர் மூலமாகவும் வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ வந்த உடனே நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் நீங்க வந்து எடுத்துட்டு போயிடுங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ட பொறுத்தளவுக்கு எந்த மிஸ்டேக்கும் ஒண்ணும் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து கிடைத்திருக்கும். இதில டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல ஸோ யாரெல்லாம் மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கீங்களோ, அவங்கலாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்தையும் இது மாரி தான் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து குடுப்பாங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருமே நம்ம எதிர்பார்த்த மாரி அப்படி இதுக்கு மேலே வந்து கட்டாயம் வெளியிட போகிறாங்க. இந்த மந்த் இறுதிக்குள்ள அனைத்து மாவட்டத்துக்குமே நாங்கள் வந்து ரிசல்ட்டை வந்து நாங்கள் வந்து குடுத்துருவோம் அப்படின்ட்டு அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. இருந்தாலும் ரிசல்ட்டை டிலே பண்ணுறதுக்கான கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ தான் ஒவ்வொரு மாவட்டமாகவே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து செலக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 90, 95% நிறுத்தியிருந்தாங்க இல்லையா? அந்த ப்ராசஸிங்கில எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஒவ்வொரு மாவட்டமும் அவங்களுடைய மாவட்டத்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் முடிக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அனைவருக்குமே நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து குடுத்துட்டு வந்து இருக்காங்க. அனைவருமே நம்ம வந்து வெயிட் பண்ணதும் நம்ம எதிர்பார்த்த மாரி இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு மாவட்ட வாரியாக அப்டேட் வந்து குடுத்துட்டே வந்து இருப்பாங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல்களில் லிங்க் இருக்க ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து குடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தான் அப்டேட் ஆகும் அப்படின்னு தெரியல. இருந்தாலும் நம்மளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா, இந்த மதுரை, திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டு குடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் நிறைய பேர் அவங்களுடைய மாவட்டத்தில் இருக்கவங்க அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் பார்த்தோன்னா டிஆர் ஆப்ஷனில் சில தகவல்லாம் வந்து வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து வெளியிட்டுருவாங்க. இவங்களுக்கெல்லாம் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ரிசல்ட்டு வந்த உடனே நாங்கள் வந்து பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம சேனலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க் வந்து இருக்குது. 37 மாவட்டத்துடைய லிங்க் இருக்குது. நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா, வெப்சைட் மூலமாக ஆல் டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, அனைத்து 38 மாவட்டத்துடைய லிங்க்கும் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே வெப்சைட் பேஜுக்கு வந்து வரும். இது மாதிரி வந்து ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்னா ரிசல்ட் வந்து வந்துருச்சு. வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இதன் அடிப்படையில் தான் உங்களை வந்து இப்போ வந்து ரிசல்ட் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். இருந்தாலுமே இந்த சென்னை மக்களாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இன்டர்வியூ நடக்கப்போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை சில பேருக்கெல்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் முதல் பட்டதாரி சான்றிதழெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, கட்டாயம் எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.